ஒன்னு ஆரம்பிக்கிறோம்னா அது எத்தனை நேரத்துல முடியணுமோ அத்தனை நேரத்துல முடியணும். மேம்பாலம் கட்டுவா, பக்கத்துல ஒரு பலகை போட்டிருக்கும், இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு 18 மாதங்கள் பிடிக்கும், 170 கோடி ரூபாய் பிடிக்கும் அப்படின்னு முதல் நாள் பலகை போடுவா. அநேகமா 18 வருஷம் ஆகும், அநேகமா 350 கோடியில கொண்டு போய் முடியும். இது பண்ணாலே மூடன் விட்டார். எது எடுத்த செயலோ அதன் நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டுமே தவிர ஆறி போயிடுத்துன்னா யாருக்குமே எதுவும் பிடிக்காது சொல்லி அதன் பயனே இல்லாது போடும். எதுக்கு அந்த மேம்பாலம்னு சொன்னேன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜன நெருக்கடிக்கும் சந்தடிக்கும் இது தேவைன்னு நினைச்சுன்னு போட ஆரம்பிப்போம். அது இப்ப 12 மாசத்துக்குள்ள போட்டுட்டா உபயோகப்படும். நான் அதை 4 வருஷம் கழிச்சு போட்டேன்னா நான் போட்டதனுடைய அடிப்படையே மாறிப்படும் இல்லையோ. வண்டி கணக்கே மாற போறது, ஆள் கணக்கே மாற போறது, எல்லா மார்க்கும் மாறிப்பட போறது. அதனால எதை எடுத்து திட்டம் போடுறோமோ திட்டம்னாலே சில அடிப்படை கருத்துக்களோட தான் இருக்கும். அந்த அடிப்படை கருத்துக்கள் மாறத்துக்குள்ள திட்டத்தை நிறைவேற்றணும் இல்லையோ. இப்ப கல்யாணம் பண்ணிட்டதுனால புது மனைவிக்கு நன்னா தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா அந்த தங்கச்சங்கிலி இன்னைக்கு இருக்கிற புதிய நவீனமா என்னென்ன வந்திருக்கோ வேணும்னு பேசிட்டோம். அது வேணும்னு போய் கடையிலையும் சொல்லியாச்சு. கடைக்காரர் ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த சங்கிலி கொடுக்கறாருன்னு வச்சுங்க. இப்ப என்ன தெரியுமா ஆகும், இது ஆறு பழைய நாள் சங்கிலி இன்னைக்கார் எடுத்து போட்டுக்கிறது அப்படின்னு முதல் புகார் வரும். ஆக எந்த செயலா இருந்தாலும் கால மாறுபாட்டால் அது பிரயோஜனமே இல்லாத போடும். அது பிரயோஜனம் இல்லாத போறதுக்குள்ள செயலை முடித்து விட வேண்டும் என்பதையும் பார்த்தோம். ஆக இவன் அநாகூதா பிரவிசதி சம்சாரயதி கிருத்தியானி ஸ்ராத்தம் பிருதிபியோ ந ததாதி தெய்வதானி ச ந அர்ச்சதி. தேவதைக்கு அர்ச்சனம் பண்ணாமல் இருந்தாலும் பித்ருக்களை குறித்து ஸ்ராத்தம் பண்ணாமல் இருந்தாலும் அவன் மூடனன்னு இகழப்படுகிறான். பித்ருஸ்ராத்தம் பண்ணுவது அமாவாசை தர்ப்பணமோ மாசப்பிரவேச தர்ப்பணமோ கிரகண காலத்தில் செய்ய வேண்டியவர்களோ தாய் தந்தையர்களுடைய திதியோ இத கண்டிப்பா ஒத்தொத்தனு செய்தாகணும். இது சனாதன தர்மத்தினுடைய ஆதாரமான கொள்கை. இத பல பேர் இன்னைக்கு விட்டுட்டோம். ஆனா கேட்டுக்கிறது மாதிரி என்ன சொல்லுவோம்னா, நான் லோகத்துக்கு எத்தனையோ நல்லது பண்றேன், இதனாலெல்லாம் ஒண்ணு எனக்கு நல்லது நடக்க போறதா எனக்கு தோணலே அப்படின்னு பேசுவோம். இது என்ன வேணும்னு கிரியை. இந்த கர்மாவனால என்ன நடக்க போறது? நான் இந்த பிண்டத்தையும் தண்ணியும் கொடுத்ததுனாலதான் எங்க மூதாதையர் அங்க நிற்க போறார்களா, இல்லைன்னா நிற்க மாட்டார்களா என்று கேட்டு இருக்க முடியும். அப்ப ஸ்ராத்தத்தில் ஸ்ரத்தை இல்லைன்னு ஆயிடுத்து. ஸ்ரத்தையோட செய்யப்படுவது சாத்தம். நமக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியது அவர்களுக்காக அல்ல, எனக்காக. நான் ஒரு பித்ரு ஸ்ராத்தம் பண்றேன்னா நான் பண்ணத்துக்காக எங்க தாத்தாங்க நிக்கல, எம் பிள்ளை எம் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணுமேங்கிறதுக்காக நான் ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எள்ளும் தண்ணியும் கொடுத்ததுக்காகவா அவரை நான் அனுப்பிச்சுக்க போறேன்? அவர் பாப புண்ணியத்தினால அவர் போய் சேர்ந்துருவார். இப்போ ஒருத்தர் மோட்சம் போறாருன்னா நான் இந்த இடத்துல 12 நாள் காரியம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் நின்றுட்டு இருப்பாருன்னா, உடம்ப விட்டு எப்ப பிரிஞ்சதோ ஆத்மா ரொம்ப வேகமா சூரிய மண்டலத்தை தாண்டி பிரம்மலோகத்தை தாண்டி மோட்சம் போடும். அது ஸ்ரீவைகுண்டத்துல 2வது நிமிஷம் பிரம்மத்தினுடைய மடியில போய் உட்கார்ந்து விடும். பின்ன நான் எதுக்கு சுவாமி 12 நாள் இங்கே சிரமப்படணும்? இப்ப 12 நாள் வரைக்கும் காரியம் முடித்து 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம் முடித்து இத்தனை இவர் பண்ணிட்டு இருக்க அவர் இல்லவே இல்லையே. எதுக்கு நாம் பண்ணணும்னு கேட்டால், அப்ப நாம் பண்ணத்தினால அவர் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அது இல்லவே இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவர் வைகுண்டத்துக்கு போடுவார். பின்ன நான் எதுக்கு பண்றேன்னா, நான் போன முடியோ அதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வாழ்ந்ததுக்காக அவர் வைகுண்டத்துக்கு போடுவார். நாம் பண்ணலன்னா நான் நரகத்துக்கு தான் போகணும். நான் போகணுங்கிறதுக்காக நான் செய்யறேனே தவிர என் தகப்பனார அனுப்பணுங்கிறதுக்காக நான் சிராதம் பண்ணல. அது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின்படி அவர் சென்று விட்டார். என் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறதுக்காகத்தான் ஸ்ரத்தையோட சாத்தம் முதலானவற்றை செய்ய வேண்டும். அதனாலே இங்க இருக்கிறவர்களிடத்துல ஒரு விண்ணப்பம், அமாவாசையா இருக்கட்டும், மாசப்பிரவேசமாகட்டும், அது கிரகண புண்ணிய காலமாக இருக்கட்டும், சாத்த காலமாக இருக்கட்டும், அந்த நாளிலே கண்டிப்பா ஸ்ரத்தையோட பித்ரு தர்ப்பணம் பண்ண வேண்டும். கயாஸ்ராத்தம் நிச்சயமாக பண்ண வேண்டும். ஆண்டுதோறும் தாய் தகப்பனார்களை நினைத்து திதி ஸ்ராத்த கர்மா பண்ணியாக வேண்டும். நமக்கெல்லாம் இப்போ வாழ்த்த அட்டை ஒண்ணு வந்திருக்கு. அம்மாவுக்கு ஒரு நாள், அப்பாவுக்கு ஒரு நாள், அக்காவுக்கு ஒரு நாள், காதலனுக்கு ஒரு நாள், இப்படின்னு ஒன்னொன்னுக்கு ஒரு நாள் வச்சுட்டா. அந்த நாள்ல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து அட்டையை வாங்கி அதுல கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் இவனுடைய ஸ்ரத்தை. அதுக்கும் ஒரு ஸ்ரத்தை வேணும் இல்லையோ. வேண்டவே வேண்டான்னு சொல்றது மேற்கத்திய கலாச்சாரமா இருந்தா, அப்ப அதுக்குன்னு ஒரு நாளே வேண்டாமே, அதுக்குன்னு வாழ்த்தட்டையே வேண்டாமே, அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றோம் இல்லையோ. அந்த ஞாபகம் வச்சுக்கிறத சாஸ்திரப்படி ஸ்ராத்தம் பண்ணுன்னு சொல்றது. யாருக்கா இருந்தாலும் எதையுமே மறந்துருன்னு சொல்லவே முடியாது. அதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கோன்னு ஒருத்தர் சொல்றார், கொஞ்சம் அதிகமா ஞாபகம் வச்சுக்கோன்னு நாம் சொல்றோம். ஏன்னா நம்ம பாரதத்தில் கார்த்தால வெளியில போறதுக்கு முன்னாடி தாய் தந்தையர்களை விழுந்து வணங்கிட்டு போறத வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். நமஸ்கரிக்கிறது வழக்கம். அது 50 வயசு பிள்ளையா இருக்கட்டும்,
75 வயசு தாயார விழுந்து சேவிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான். சில பேருக்கு ஷட்யப்த பூர்த்தியும் போது அப்பா அம்மா இருக்கிற பாக்கியம் இருந்திருக்கும். கிடைக்குமா எல்லாருக்கும்? நமக்கு 20 அப்பா அம்மா இழந்துள்ளாம், 30 இழந்துள்ளாம், 40 இழந்துள்ளாம். தாய் தந்தையர்கள் வெகு காலம் நம்மோட இருக்காங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். பகவானுடைய பிரதிநிதியாகவே கூட இருக்கிறார்களோ இல்லையோ, அந்த பாக்கியத்தை நாம தான் உணர்ந்துக்கணும். யாராருக்கு அப்பா அம்மாவுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் இருந்திருக்குமோ அவனுக்கெல்லாம் 20 வயசுலயே அவ கிளம்பி போடுவா. யார் கண்டாலே ஆகலேன்னு 70 வயசு வரைக்கும் அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். இது லோகத்தினுடைய நியதி. இதை நான் சொல்லச்சே இன்னொருத்தர் வேடிக்கையா சொன்னார், அவ 70 வயசு இருக்கவே தான் இவனுக்கு பிடிக்காத படுத்து, அவ 20ல கிளம்பி போகவே தான் உனக்கு பிடிக்கிறதுன்னார். இருக்கலாம், தெரியாது. ஒருவேளை 20 வயசுல இந்த மட்டும் கிளம்பி போயிட்டாலே அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லையோ. யாருக்குமே கூடவே இருந்திருந்தா ஒரு தொந்தரவு தான் அப்படின்னு நாம சொல்லுவோம். எது யாரோ வந்திருந்தா தொந்தரவுன்னு சொல்லலாமே தவிர என்ன பெற்று வளர்த்தாக்கினவனுக்கு கூட அந்த எண்ணத்தை நாம வச்சுக்கலாமா? அதனால பெறப்பட்ட பிற்பாடு கண்டிப்பா பித்ருஸ்ராத்தம் பண்ண வேண்டும். அது பண்ணாதவன் மூடன்னு வையப்படுகிறான். அநாகூதா பிரவிசதி அப்ருஷ்டா பகுபாஷதே. கூப்பிடாமல் வரவேற்பே இல்லாம யார் வந்துட்டானோ, நிறைய பேசுகிறானோ அவன் மூடன். பரம் க்ஷிபேதி தோஷேன வர்த்தமானஹா ஸ்வயம் ததா. தனக்கு நிறைய குற்றம் இருக்கிறச்சே புறத்தியார் குற்றத்தையே பார்த்துட்டு இருக்கானோ இல்லையோ மூடன். தன் முதுகுல இருக்கிற அழுக்க பத்தியே கவலைப்படாமல் அடுத்தவனுடைய முதுகு அழுக்கு பாக்குறானோ இல்லையோ. யம தர்மராஜன் ஒரு இடத்துல சொல்றார், ஒருத்தருடைய குற்றத்தை பார்க்கறது 3 பேருக்கு தான் யோக்கியத்தை. பகவான் பார்க்கலாம், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பார்க்கலாம், அதுக்குன்னு வேலைக்கு என்ன வச்சிருக்கார் பெருமாள் நாம் பார்க்கலாம், தர்ம தேவத்தை பார்க்கலாம், பிராட்டி பார்க்கலாம், பெருமாள் பார்க்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வேடிக்கையா சொல்றான், உலகத்துல என்னமோ தெரியல, எங்க 3 பேரை தவிர எல்லாரும் குற்றம் பார்க்கறான்னா. நாங்க 3 பேரும் குற்றத்தை பார்க்கறதே இல்லை. பெருமாளும் உடனே மன்னிக்க தயாரா இருக்கார், பிராட்டி பேச்சே இல்லை. அவ என்னைக்கு நம்ம குற்றத்தை பார்க்க போறா? யம தர்மராஜனும் சரி பகவானே பார்க்கல, நாம எதுக்கு பார்க்கணுங்கிறார். ஆனா எங்க 3 பேரை தவிர எல்லாரும் லோகத்து குற்றத்தை பார்த்துட்டே இருக்காளோ இல்லையோ. தீக்குறளை சென்று ஓதோம் ஆண்டாள் பாசுரம். இந்த தீக்குறளை ஓதோம்னு சொல்லி விட்டுருக்கலாம், சென்று ஓதோம். ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தின குற்றத்தை வீடு வீடா கார்த்தால போய் சொல்லிட்டு வருவாளாம். 10:30 மணி ஆறுதே, சாப்பிடறதுக்கு நாழி எடுத்து, இன்னும் ஒருத்தரை பத்தி நம்ம இன்னைக்கு பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி சாப்பாடு செல்லும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் வீட்டுல போய் குற்றம் சொல்லிட்டு வந்து சாப்பிடறானோ இல்லையோ. இதுதான் தீக்குறளை சென்றோதோம். அது இல்லாமல் தன் முதுகின் அழுக்கை பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக பரம் க்ஷிபதி தோஷேன வர்த்தமானஹா ஸ்வயம் ததா யஸ்ச க்ருத்ய தனீஷானஹ சச மூடமதோ நரஹ. கையாலாகாதவன் கோவிச்சுக்கவே கூடாது. கொஞ்சமான சக்தி இருக்கிறவன் கோபிச்சுக்கணுமே தவிர, எனக்கு எந்த விதத்திலையும் சக்தி இல்லைன்னுட்டா கோபம் வந்ததுன்னா அடிதான் கட்டும். ஆத்மனோ பலம் அஜ்ஞாய தர்மார்த்த பரிவர்ஜிதம் அலப்யமிச்சன்னு நைஷ்கர்மியான் மூட புத்தி ரிஹோச்சதே. இப்படி மூடர்களுக்குண்டான லட்சணங்களை சொல்லி கடைசியா தெரிவிக்கிறார். ஏகயா த்வே வினிச்சித்ய த்ரீம் சதுர்பிர் வசே குரு பஞ்ச ஜித்வா விதித்வா ஷட் சப்த ஹித்வா சுகீ பவ. கணக்கு சொல்லிட்டா இருப்போம். 1 கொண்டு 2 பத்தி நிச்சயம் அடைந்து 3 பேரை அறிந்து கொண்டு 4 வசப்படுத்தி 5 அடக்கி 6, 7 ஆகியவற்றை புரிந்து விலக்கி சேர்ந்து திருப்தியாக வாழ்வாய். இவ்வளவுதான் ஸ்லோகத்தில் இருக்கு. நாம கேட்டோம், இது என்ன வாய்ப்பாடு சொல்றாரா? 1, 2, 3, 4, 5, 6, 7 எதை சொல்றாருன்னு புரியாது. ஏகையா த்வே நிச்சித்ய, ஒன்றாலே 2 நிச்சயப்படுத்தி கொண்டு. ஏகையான புத்தி, நம்முடைய புத்தி ஒண்ணுதானே, அந்த ஓர் புத்தியாலே 2 நிச்சித்து எது செய்ய தகுந்தன எது கைவிடத் தகுந்தன என்கிற 2 நிச்சித்து. ஆண்டாள் 2ஆம் பாட்டுல பண்ணதே அதுதான். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்று திருப்பாவ பாசுரம். என்னென்னதெல்லாம் செய்யலாம்? நாட்காலே நீராடுதல், பரமனடி பாடுதல், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல், இதெல்லாம் செய்ய தகுந்தன. செய்யத்தகாதன நெய்யுண்ணுதல், பால் உண்ணுதல், மையிடுதல், மலரிட்டு அலங்கரித்தல், தீக்குறளை சென்றோதுதல் செய்யத்தகாதன. அப்ப இன்னென்னத்தை செய்யலாம், இன்னென்னத்தை செய்யறதுலேருந்து தவிர்த்துடணும் என்கிற 2 நிச்சயப்படுத்தி கொண்டு. இதத்தான் விவேகம் புத்தின்னு சொல்லுவோம். பகுத்தறிவுங்கிற அளவுலயோ நம்ம நாட்டுல பகுத்தறிவு வேற அர்த்தம் பண்ணிட்டோம்.
பகுத்தறிவுன்னா அது பகுத்தே அறியறது இல்ல, எது பற்றத்தகுந்தது எது விடத்தகுந்ததுங்கிறது தான் பகுத்தறிவு. அதான் சம்ஸ்கிருதத்துல விவேகம்னு சொல்லுவார்கள். இன்னத்தை தெரிஞ்சு பற்ற வேண்டும், இன்னத்தை விட்டுவிட வேண்டும் என்று ரெண்டையும் நிச்சயப்படுத்தி கொண்டு, ஆக ஒரு புத்தியாலே ரெண்டை நிச்சயப்படுத்தி கொண்டு மூண பத்தி ஆக தே வினிச்சித்ய த்ரீம் சதுர்பிர் வசே குரு, 3 பேரை 4 முறையாலே வசப்படுத்திக் கொள்.